சே, என்ன இது? டாப்ஸியான தவ பிரிக்கலாம் பார்த்தா அது இன்னும் கொட்டி ஒலாகுங்க. அவள் பிஷா தானே இந்த வீட்டில் அவளை வீட்டு விட்டு வெளியே அனுப்பப்பட்டு அது இன்னும் அப்படி ஒட்டினுக்குதுங்க. இன்னைக்கு எப்படியாச்சும் அவள் ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சாகும். அது டாப்ஸி பார்த்து இல்லாத இருக்கிற மாதிரியும் இருக்கிறது இல்லாத மாதிரி பேசினா தான் டாப்ஸிக்கும் அனந்தாக்கும் சண்டை வரும். ஃபஸ்ட்டு டாப்ஸி நாம் எங்கே இருந்தாலும் அதே பார்க்கணும். ஃபஸ்ட்டு என்ன வேலை இருந்தாலும் நம்ம பார்க்காம டாப்ஸி பார்த்தா தான் சண்டை போட்டு அனந்தாக்கிட்ட பேசாமல் போவா. ஃபஸ்ட்டு ஆனந்த் டாப்ஸியை போய் பார்க்கணும். அனந்தாக்கு தெரியாமல் அது எங்கக்குவா, குகையிலையோ இல்லை காட்டில் தான் குவா. டக்குன்னு போய் அவளை பார்த்துட்டு போய் பேசணும். டாப்ஸி எங்கே இருக்கிறா? நான் ஃபோன் பண்ணி வர சொன்னேன். எல்லாரும் வந்துடுவான்னு நினைக்கிறேன். ஐயோ, இந்த டாப்ஸி தேட தேட ஸ்கின்லாம் கரையுது. இங்கே இருக்கிறாடா டாப்ஸி? வேலை வேலை எங்க இருக்கிறா தெரியல. இவன் வேற எங்க ஒன்னும் ஆளே காணும். ஃபோன் பண்ணி வர சொன்னா ஒன்றும் வரல. நீ வந்துட்டியா? எதுக்கு என்ன வர சொன்ன விஷாக்கா? இல்லை டாப்ஸி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதுவும் உன் தங்கச்சி அனந்தா பற்றி என்ன சொல்ல பாரு. அவளை பற்றி எல்லாத்த சொல்லாது. இல்லாத இல்லை டாப்ஸி, இருக்கிறத சொல்கிறேன் உங்ககிட்ட. அவள் எல்லாமே உங்க கூட சொல்லிட்டாளா? இல்லை, அவள் எதுவுமே உங்க கூட சொல்லலை. பாதிக்கு பாதி போய் அவள் எல்லாமே உங்க கூட போய் தான் சொல்கிறா. என்னை நம்பு. அவள் அன்னைக்கு உன்னை காட்டில் விடுவிச்சாலே அது எப்படின்னா தெரியுமா? உன் ரத்தை பயன்படுத்தி அவன் மகா நாகரீனியாகத்தான். என்ன சொல்கிறான் விஷாக்கா? உண்மையாவன்? ஆமாம் டாப்ஸி, உண்மைதான். அவள் உன் ரத்தத்தை பயன்படுத்தினா மகா நாகரணி ஆக முடியும். குடும்பத்தில் மூத்த நாகரி ரத்தம் தான் நாகராணி ஆக முடியும். அதனால்தான் அவன் உன்னை தேர்ந்தெடுத்துங்கிறான். என்ன சொல்ற விஷாக்கா? ஆமா டாப்ஸி, உண்மையா தான் நான் சொல்றேன். நான் பொய்யெல்லாம் எதுவும் சொல்லலை. அவ உன்னை தேர்ந்தெடுத்ததே உன் ரத்த பயன்படுத்தி மகா நாகரணி ஆகத்தான். ஆமா டாப்ஸி, உண்மைதான். என்னை நம்பு. நான் உன்னை காப்பாற்றதான் வந்தேன். இப்ப அவ என்ன சொல்லுவா தெரியுமா? இன்னும் 3 நாளா மகா பௌர்ணமி வருது. அதுல மூத்த நாகினி இருக்கிறவங்க குடும்பத்துல அந்த நாகினியை சாவடிச்சா அவளுக்கு மிகப்பெரிய சக்தி வரும்னு குருதேவா சொன்னாங்க. டாப்ஸி, தயவு செஞ்சு அவ சொல்றது எதுவுமே நீ கேட்காத. என்ன மட்டும் நம்பு. நான் எப்படியும் நான் காப்பாத்துவேன். நான் விஷாக்கா. அவன் திடீர்னு உன்னை கூட்டின்னு போயிட்டேன்னா நான் என்ன பண்ணட்டும்? எனக்கு இருக்கிற ஒரே தோழி நீ மட்டும்தான். என்ன நம்பு டாப்ஸி. சரியா? நான் தெரியும் விஷாக்கா, நான் உன்னை நம்புறேன். திடீர்னு அவன் கிட்ட நான் சண்டை போட்டா அவன் சந்தேகப்படுவாரு. நான் சொல்ற மாதிரி மட்டும் கேளு டாப்ஸி. அவ இன்னைக்கு ஹரிதவார் கோயிலுக்கு போயிருக்கிறா. அது கூட சொல்லிங்கன்னா நல்லா எனக்கு தெரியும். ஏன்னா அவ யாருக்கிட்ட சொல்றது இல்லை. அவ வீட்டுல இருக்கிற மகேஷ்னு ஒருத்தனுக்கிறான். அந்த அங்கிள் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு போறான். நான் ஒரு நாய் கூட மதிக்கிறது இல்லை. ஆமா விஷாக்கா, அவ அன்னைக்கு கூட எதுவுமே எங்களுக்கு சொல்லலை. எல்லாம் தெரியும் சொல்லிட்டு என்னை மழுப்பிட்டான். ஆமா, நீ சொல்றதுதான் உண்மை. இனிமேல் அவன் நம்ப மாட்டேன். நீ சொல்றபடி நான் கேட்கிறேன். நானும் நீ ஒண்ணு விஷாக்கா. இனிமேல் நாம் 2 பேரும் தான் சக்தி வாய்ந்த நாகினி. அந்த அனந்தா இனிமேல் எனக்கு எதிரி. சரி டாப்ஸி, இது கேட்க எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இது சொல்லத்தான் கிடுகிடுன்னு வந்தேன். சரி, நான் இப்ப நான் வீட்டுக்கு போறேன். நீ தயவு செஞ்சு பத்திரமா இரு, சரியா? எதுவுமே அவ சொல்றத பேசாத, நம்பாத. எல்லாமே சொல்றதெல்லாம் பொய். நான் வரேன். சரி விஷாக்கா, நீ போ. நான் இனிமேல் அவளை பார்த்துக்கிறேன். ஏ அனந்தா, விஷாக்கா சொல்றதெல்லாம் உண்மையா? நீ ஏன் துரோகம் பண்றியா? நான் உன்னோட அக்காடி. நான் டாப்ஸி, 1000 வருஷம் பழமையான நாகினி. நீ சாதாரண வேறு நாகினி. என் ரத்தம் பயன்படுத்தியா நீ மகா நாகரணியாவ? எப்படி அவர் நானு பார்க்கறேன்டி. வா வா. உன்னை எவ்வளவு நம்பினேன். என்னை இப்படி பண்ணிட்டு இனிமேல் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். நீ தான் என்னோட எதிரி. மொத்த நீ தான் எதிரி. இனிமேல் நான் எனக்கு உனக்கு சண்டை வரும். உலகமே பிளரும். யார் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன்.
இச்சாதாரி நாகினிக்கும் சேஷ் நாகினிக்கு சண்டை. இனிமேல் அனந்தா எனக்கும் சண்டை தான். இனிமேல் ஒரு குடும்பத்தில் நடக்கிற எல்லாமே நான் ஆபஸ் குடும்பம் தான் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் உன்னோட உயிரை எடுக்கிறது. அப்பதான் நாகமணி எனக்கு கிடைக்கும். டாப்ஸி. அப்பா எப்படியோ டாப்ஸியோ அனந்தாவோ பிரிச்சுட்டோம். இப்பதான் நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச லூஸ் டாப்ஸி நான் சொல்றதுல நம்பிடுவான்னு நினைக்கிறேன். நம்பினும் நம்பதான் ஆகணும். ஏன்னா அவளை ஆள் மனசுல அவளை இறங்கி சொல்லினுக்கு நீ நம்புற மாதிரி அவன் நம்புவான்னு எனக்கு நல்லா தெரியும். நம்பித்தான் ஆகணும். இனிமேல் அவளுக்கு வேற வழியே இல்லை. விஷாக்காவும் அனந்தாவும் பிரிச்சாச்சு. இதுக்கு மேல வேற என்ன வழி? ஐயோ இப்பதான் நான் மனசு சந்தோஷமா இருக்குது. அடுத்து அந்த மகேஷை சாவடிக்கிற வேலையை பார்க்கணும். இங்க எதுவுமே இல்லையே. அப்பனா என் கனவுல ஹரிதுவாரி சிவப்பா மாற மாதிரி எதுக்கு என் கனவுல தோணும்? அப்பனா அது இல்லை பிரம்மையா? அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. ஹரித்வார் கோயில் சிவன் கோயில் சிவப்பா மாறுதுன்னா இது பின்னாடி ஏதோ ஒரு ரகசியம் இருக்குன்னு அர்த்தம். சிவன் எது பண்ணாலும் எனக்கு நல்லதான் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் இந்த கோயிலுக்குள்ள போய் பார்ப்போம். இந்த கோயில் உண்மையே சிவப்பா சொல்லுங்க எம்பெருமானி. இல்ல அனந்தா, அது மாயம், மாய். அது உன்னால கண்டுபிடிக்க முடியாது. நீயே கண்டுபிடிச்சு இருக்கணும். அனந்தா, டாப்ஸி கூப்பிடுற. சேர்க்கிறங்கவா. அக்கா என்ன கூப்பிடுற? எதுக்கு திட்டே என்ன கூப்பிடுறேன்னா நீதான் பிரச்சனை மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி நம்ம டக்குனு போகணும். நம்ம சீக்கிரம் டாப்ஸியை போய் பார்த்தே ஆகணும். டாப்ஸி, இதுக்கு என்ன கூப்பிட்ட? உன்மேல் என் தங்கச்சி சொல்ல எனக்கு வெக்கமாக இருக்கு அனந்தா. இனிமேல் எனக்கு உனக்கு எந்த சம்மந்தம் இல்லை. என்ன சொல்றக்கா? என்னாச்சு உனக்கு? வாயை மூடு. இனிமேல் அக்கான கூப்பிடாத. இனிமேல் எனக்கு உனக்கு எந்த சம்மந்தமே இருக்காது, எந்த பந்தமும் இருக்காது. அக்கா நான் எல்லா நேரத்துலையும் யாரும் உன் மனசுக்கு எடுத்துருக்குறாங்க. அதை யாருன்னு மட்டும் எடுத்து சொல்லு. வாயை மூடு. இனிமேல் எனக்கு உனக்கு என்ன சம்மந்தம் சொல்றேன்ல, அக்கா எதுக்கு சொல்றேன்? இனிமேல் நீ யாரும் நான் யாரும் எந்த உறவையிலும் நான் சம்மந்தப்பட மாட்டேன். நேரம் வச்சுக்கா. நான் நாகராணி டாப்ஸி. நீ அக்கா மட்டும் இல்லை, நீ என்னோட அடிமை. என்ன சொல்ற? நான் டாப்ஸி, இச்சாதாரி நாகினி. என்னோட சக்தி வாய்ந்து கம்மியா இருந்தாலும் எனக்கு விஷம் அதிகம். ஆமா, உன்னோட விஷம் கம்மியா தான் இருக்கணும். ஆனா நாகராணி நான் நினைச்ச போது நான் அவனை சாவடிச்சிருக்கேன். ஆனா அவனை சாவடிக்க மாட்டேன். அனந்தா, யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? தெரியுதுக்கா. நீ என்னோட அக்கா மட்டும் இல்லை, என்னோட உயிர் தோழி மட்டும்தான். நான் நாகராணி, சேஷ் நாகராணி, இச்சாதாரி நாகராணி. Boy,